பாரம்பரியமான பண்டிகைகள்ல இனிப்பு சாப்பிடுறது வழக்கம். அந்த மாதிரி நாட்கள்ல எல்லாரும் வீட்லயும் செய்யக்கூடிய இனிப்பு வகையில கண்டிப்பா இதுவும் இருக்கும். இது சுலபமா செய்யக்கூடிய சுவையான இனிப்பு. மைசூர் பாகுக்காக எடுத்த 1 லிட்டர் நெய்யவும் இப்போ ஒரு சட்டியில ஊத்தி நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். இப்ப இன்னொரு சட்டியில 1/2 லிட்டர் தண்ணி ஊத்தி 1 கிலோ கற்கண்டை சேர்த்து கரைக்க ஆரம்பிச்சிடலாம். மைசூர் பாகுக்கு வெல்லமோ கருப்பட்டியோ சேர்க்க முடியாது. சேர்த்தா தீய ஆரம்பிச்சிடும். மைசூர் பாகு செய்ய முடியாது. கற்கண்டுக்கு பதிலா சர்க்கரையை கூட பயன்படுத்திக்கலாம். பாவு இப்ப நல்லா கொதிச்சு பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப 300 கிராம் கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இடைவிடாம கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்ப உருக்கி வச்ச நெய்ய கடலை மாவை சேர்க்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கணும். எடுத்துக்கிட்ட கடலை மாவையும் நெய்யவும் முழுசா சேர்த்துக்கிட்டாச்சு. நம்ம சேர்த்துக்கிட்ட மாவு பச்சை வாசம் போய் நல்லா வேகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி கட்டியா இல்லாம மாவு இந்த பதத்துக்கு வர வரைக்கும் கலக்கிக்கிட்டே இருக்கணும். மாவு கையில பிசு பிசுன்னு பிடிக்காம உருண்டை பிடிக்க முடிஞ்சா அதுதான் சரியான பதம். இப்ப அகலமான ஒரு தட்டத்துல நெய்ய தடவி மைசூர் பாகு அதுல ஊத்திரலாம். மைசூர் பாகு நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் காய வச்சிடலாம். கிட்டத்தட்ட 4 to 5 மணி நேரம் தேவைப்படும். மைசூர் பாகு இப்ப நல்லா காஞ்சிருச்சு. இப்ப தேவையான வடிவத்துல வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். மைசூர் பாகு அருமையா வந்துருச்சு. நாக்குல வச்ச உடனே கரைஞ்சோடி போயிடும்.